அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருக்குமே நினைவிற்கு வரும் இடம்தான் மேல்மருவத்தூர். அதே போல் சென்னை சுற்றிய முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவுக்கு வருவது மேல்மருவத்தூர். தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்துமே லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. நீங்கள் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க? உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. கட்டாயம் அம்மனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேல்மருவத்தூருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிபராசக்தி கோவில்களில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். யார் வேண்டுமானாலுமே அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம் என்பதாலும் சபரிமலை போன்றே இந்த கோவில்களில் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக இருக்குது. தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர் பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கோவிலில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து செல்லக்கூடிய கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறு மிக அதிசயமான ஒரு நிகழ்வாக இருக்குது. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் இருந்தது. இந்த மரம் மற்ற சாதாரண மரங்களை போல கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்திருக்கு. இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்தது. இதனால் இந்த பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால் இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்துமே குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் அதிசய வேப்ப மரம் பற்றிய தகவல்கள் மற்ற இடங்களிலுமே பரவியது அப்படின்னு சொல்லப்படுது. 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாய்ந்தது. இந்த மரத்தின் வேர் பகுதிகளில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. அந்த சுயம்புவிற்கு மேல் சிறு குடில் அமைத்து அந்த பகுதியை பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்காங்க. இதற்கு சித்தர் பீடம் என்று பெயரிட்டும் வந்திருக்காங்க. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு இருந்ததாகும். 1977ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி தான் இந்த சுயம்புவுக்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் சின்முத்திரையும் அது மட்டும் இல்லாமல் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி தராங்க. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகும். அன்னையின் தலையில் ஜடாமுடியை கிரீடம் போல அமர்ந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பது ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாகும். அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம். இவர்களுக்குள் தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதன் இதன் அர்த்தமாகும். கருவறைக்கு சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களும் செய்யலாம் என்று இந்த முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்குமே அருள்வாக்கு கூறி வந்திருக்காங்க. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. இதனால் பங்காரு அடிகளார அம்மா என்று அழைக்க துவங்கியிருக்காங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டது. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகு இங்கு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போன்ற இந்த கோவில்களில் நவ கிரகங்கள் கிடையாது. இங்குள்ள அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் நவ கிரகங்களின் அனைத்துமே அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்படுவதால் நவ கிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் மிகவும் சிறப்புக்குரியதாகும். இங்கே இருக்கக்கூடிய புற்றுள்ள அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை.
இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை ஆதிபராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நிகழ்ந்து வருகிறது அப்படின்னும் சொல்லப்படுது. புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கன்னியர் கோவில் இருக்கிறதாகும். இதற்கு கூரை கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னை சன்னதி அமைக்கப்பட்டது. சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்குள் மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டில் முக்கிய இடம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. மேல்மருவத்தூரில் பங்கார அடிகளாரின் உருவில் ஆதிபராசக்தியே சாமானிய மனிதர்களுடன் பேசுவது, 21 சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுது. இங்கு ஜாதி மதம் இனம் என எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்கு சென்று அன்னையை வழிபட முடியும். பெண்கள் அன்னையின் கருவறைக்கு சென்று பூஜை, அபிஷேகம், அலங்காரம் உள்ளிட்டவை செய்யலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும். அனைத்து பாவங்களில் இருந்துமே விடுபடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அங்க பிரதர்சனம் இந்த கோவில்களின் முக்கிய வேண்டுதலாக இருக்குது. அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்குள் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி, ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதர்சனம் செய்வது பாவ விமோசனம் போன்றவற்றை பெறுவதற்கான சிறந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பூரத்தில் பக்தர்களை தங்களுடைய கையால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களுமே அனுமதிக்கப்படுவதாக சொல்லப்படுது. தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலசம் மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுது. உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுது. அதர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதி இருக்கு. இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளிலுமே இருந்து விடுபட முடியும். ஆதிபராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இங்கு இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபம், தியானம் செய்து வழிபடுவர்களை எந்த தீய சக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அதிகாலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையும் கோவில் திறந்திருக்கும். செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்தர் பீட திருவிழா நாட்கள் போன்ற நாட்களில் காலை முதல் இரவு வரை கோவில் நடை அடைக்கப்படுவது இல்லை. தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள், அடிகளாரின் பிறந்த நாளான மார்ச் 3 ஆகிய நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. சென்னையில் இருந்து 92 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்னையில் இருந்துமே மற்ற ஊர்களில் இருந்துமே வருவதற்காக பஸ், ரயில் வசதிகள் உண்டு. சென்னையில் இருந்து வந்து செல்லும் அனைத்து ரயில்களுமே மேல்மருவத்தூரில் நின்று செல்வதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று அன்னையை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே வந்து நம்ம அம்மனை வழிபடுவதன் மூலம் மேன்மையான ஒரு நிலையை அடையலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆதிபராசக்தி வரலாறு என்பது அண்ட சாஸ்திரங்களில் உருவாக்கிய மூல சக்தி, சிவன் சக்தி இரண்டாக பிரிந்து ஜோதி வடிவம் மற்றும் தாய் தெய்வ வழிபாட்டின் உச்சம் என இந்து சமயத்தின் பழமையான நம்பிக்கையாக இருக்கு. குறிப்பாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் வரலாறு 1966 புயலால் வீழ்ந்த வேப்ப மரத்தின் அடியில் வெளிப்பட்ட புற்று மண்டபத்தில் இருந்து புற்று மண்ணிலிருந்து சுயமாக வெளிப்பட்ட அன்னை ஆதிபராசக்தியை அடிப்படையாக கொண்டது இங்கு பங்கார அடிகளார் மூலம் சித்தர் பீடமாக வளர்ந்து உலக புகழ் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆதிபராசக்தி எல்லாவற்றிற்குமே மூலமான சக்தி, பிரபஞ்சத்தை படைத்தவர். தன்னையே சிவம் மற்றும் சக்தியாக பிரித்து ஜோதியும் வெப்பவுமாக விளங்கக்கூடியவராக இருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.